My dear students, this is class 12 math chapter 2 exercise 2.6ல question number 4 பார்க்க போறோம். Show that the following equation represent a circle and find its center and radius. Okay? இப்போ இது ஒரு சர்க்கிள். சர்க்கிளோட சென்டர் வந்து Z0, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6. இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து Z. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஜட்டுக்கும் Z0க்கும் இடைப்பட்ட தூரம் தான் ரேடியஸ். ஓகே, அப்போது சப்டிவிஷன் 1ல் mod Z minus 2 minus I ஈக்குவல் டு மாடு முடிச்சுக்கலாம் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது நடுவில் மைனஸ் ஒன்று, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் என்னன்னா Z minus Z0 ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும். Z0 தான் என்னோட சென்டர், ஆர் தான் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும். நல்லா கவனிங்க. Z அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போது 2 இது வந்து மைனஸ் ஐ இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் ஐயாக மாறிடும். மாட் ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். Z0 யார், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் Z0. அப்புறம் ஆர் பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ சர்க்கிள். ஓகே, represents the circle. Then center பார்த்தீங்கன்னா Z0 is 2 plus I, இதுதான் சென்டர். அண்ட் ரேடியஸ் R equal to 3. ஓகே சார், செகண்ட் சப்டிவிஷன் போவோமா? பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனில் அவங்க கொடுத்துருக்குற கொஷின்னு mod 2Z மைனஸ் தான் வரணும் சென்டரில், அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதிலிருந்து மைனஸ்னால் காமனாக வெளியே எடுத்துடுறேன். பாருங்கள், அப்போது இங்கே -2 வரணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. புரியுதுங்களா? அப்புறம் இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போது இங்கே ப்ளஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -4i வரும். ஸோ +4i, -2 +4i உள்ள சிம்பிள் சேஞ்ச் ஆயிரும். மாட் ஈக்குவல் டு 2. இப்போது முன்னாடி ஒரு 2 இருக்குது, அது என்ன பண்ணணும்? 2 காமனாக வெளியே எடுத்துடணும், அல்லது என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிவிடுங்க, டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆகுனா Z மைனஸ், இங்கே பாருங்கள் -2 இருக்குது, அப்போ -1 ஆயிரும். இங்கே பாருங்கள் 4i, அப்போ 2i, இதை 2ஆல் டிவிஷன் பண்ணால் 1 ஆயிரும். இப்போது இந்த ஃபார்மேட்டுக்கு இது வந்துடுச்சு. ஓகேவா? அப்போது இட் represents the circle சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு represents the circle. ஓகே, தென் Z0 யார்? சென்டர் Z0 is -1 + 2i. அப்புறம் ரேடியஸ் எவ்வளோ பாருங்கள், ரேடியஸ் வந்து 1. ஓகே, ரேடியஸ் R ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? mod 3Z minus 6 + 12i ஈக்குவல் டு 8. இப்போ இங்கே ஜட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரால் என்டையராக நம்ம டிவிஷன் பண்ணிடுறோம். அப்போ டிவைடட் பை 3. அப்போ என்ன ஆகும்? ஜட்டு 2 3s 6, 4 3s 12. இப்போ இதை டிவிஷன் பண்ண முடியாது, 8 கட்டியில் ஒரு 3 போட்டு விட்டுடுங்க, அவ்வளோதான். இப்போது இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும் இல்லையா, Z மைனஸ் Z0 ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ Z மைனஸ் 2, இது -4i, அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு 8/3. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா, ரீப்ரசன்ட் த சர்க்கிள். இது வந்து ஒரு சர்க்கிளை ரீப்ரசன்ட் பண்ணும். அப்புறமா சென்டர் Z0 என்ன? இங்கே Z0 ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் Z0, 2 - 4i. அப்புறம் ரேடியஸ் 8/3 இஸ் R ஈக்குவல் டு 8/3. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.